டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cyber Security, MBA and more. விஜயோட அரசியல் பயணம் வேறு, எங்களுடைய பயணம் வேறு. எல்லாரும் விஜயாக இல்லாத விஜய் தான். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் உண்டு. மாற்றத்தை விரும்பிய என்ன தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த மாற்றத்தை விரும்பிய மக்கள் உள்ளுக்கு, அந்த இளைஞர்கள் உள்ளுக்கு சீமான் இல்லையே. சீமானுக்கு தெரியும் தண்ட விரலுடைய வீக்கம் இவ்வளவுதான். 8000க்கு அதிகமான பெற்றோர்கள் தாங்களுடைய பிள்ளைகளை இழந்து யாருமற்ற அனாதரவான நிலைமையில் இருக்கின்ற நாடு. 100% இன்னும் கூட கொட்டில்களில் வாழுகின்ற நாடு இது. கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கான்னு கேட்டால் வடக்கு. சீமானுக்கு உண்மையிலே தமிழ் மக்களை நேசிப்பீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் இதான் மக்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, இவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் எதாவது செய்ய முடியுமா இருந்தால் அதை செய்யுங்க. ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். உனக்கு எச்சி ஊருதா சொல்லு, எங்கேயாவது வாங்கிட்டு வந்து தரேன். அலையாத, நாக்க தொல்லை போட்டு அலையாத. உண்மையிலே இங்க ஸ்ரீலங்கால ஆமக்கறிலாம் கிடைக்குமா? முதல்ல அது வந்து அலௌடா? இலங்கையில இல்லை, ஆமக்கறி காணான்னு அலௌடு இல்லை. மீனவர்களே கூட ஆமையில் பிடிச்சா திரும்ப கடல்ல தான் போட்டாங்க, சட்டப்படி போட்டாங்க. கச்சத்தீவு பிரச்சனைக்கு நீங்க என்ன ஒரு முடிவில்லை, ஒரு தீர்மானமாவோ இல்லை இது ஒரு தீர்வா இருக்கும்னு நீங்க சொல்றது என்னங்க? நாங்க வேண்டா தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் அரசியல் பிரச்சனை இப்போ நமக்கு தெரியும் தானே. இப்போ இன்னைக்கு நமக்கு வருகின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் பசியில் இருந்தவனுக்கு தானே தோழர் பசினா என்னன்னு தெரியும். பசி இல்லாதவனுக்கு தெரியாது. குளிரில் வாடினவனுக்கு தானே குளிர்னா என்னன்னு தெரியும். நுழம்பு கடி கடிப்பட்டவனுக்கு தானே நுழம்பு கடினா என்னன்னு தெரியும். அப்போ அந்த வகையான கடைசி ஒரு 40 ஆண்டு காலமா தமிழகம் ஏகப்பட்ட முதல்வர்களை பார்த்துச்சு. எந்த ஒரு முதல்வர் ஓரளவுக்கு இலங்கை கூட கொஞ்சம் இணக்கமா இருந்ததாகவும், ஓகே ஒரு அப்ரோச்சபிளான ஒரு ஈஸியாகவும் இருக்கும் அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம கேட்குறத செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அவர்கள் எல்லாருமே இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தாங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு பார்த்துருக்குறாங்க. இலங்கையில் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததும் கூட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்பு சொல்லணும். இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமான, யதார்த்தபூர்வமான முறையில் எடுத்தவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், விஜய் சார் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரான்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம் நவீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். இவங்க தாண்டி அடுத்த நிலை தாண்டி மினிஸ்டர் அவரோட கேபின் உள்ள போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெளியில் கான்வேயில் 4-5 கான்வே யாரும் இல்லை, பிளாக் கேட்ஸ் யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ ஸ்ரீலங்காவோட சூழலில் அப்படி தான் இருப்பீங்களா நீங்கள் எப்பவுமே? இல்லைன்னா நீங்கள் இது தனியாக இது பண்ணிக்கிறதா? இப்போ 2024 செப்டம்பர் மாதம் 23 தான் எங்களுடைய அரசாங்கம் உருவாகினது. அன்றைக்கு தான் எங்களுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நாள். அப்போ அன்றையில் இருந்து அதற்கு முன்னெடுத்துக்கொண்ட 76 வருடங்களாக இந்த நாட்டில் ஒரு அரசியல் வரலாறு உண்டு. அப்போ அந்த அரசியல் வரலாறு, அந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டிருக்குது. அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எங்களுடைய இந்த எளிமையான. அப்போ 2024 முன்னாடி வந்திருந்தா நிச்சயமாக இப்படி சந்திச்சிருக்க கூட இயலாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன காரணம்னா, தமிழர்களை நீங்கள் இங்கே இலங்கையிலே ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதே போல் வந்து எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு எல்லை பிரச்சனை பயங்கரமாக இருக்குமோ, எப்பவுமே தமிழகம் ஸ்ரீலங்கான்னு வரும்போது கடல் சார்ந்த இந்த எல்லை பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நீண்ட கதைகளாக இருந்துட்டு வருது. ஒரு உண்மை இருக்குது நவீன், என்னென்னா நமக்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை போன்று நமது இலங்கை பிரச்சனை பார்க்காதீங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை வேறு, இலங்கைக்கும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை வேறு. ஏன் அப்படி சொல்றேன்டா, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் கிடையாது, எல்லா மீனவர்களும் கிடையாது.
ஒரு சில மீன்பிடி வியாபாரிகள். நீ உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு அந்த இந்திய மீன்பிடி படகுகள் கைது செய்யப்பட்ட பிறகு இப்போ அவர்கள் வைத்திருக்கின்ற மீன்களை சென்று பார்க்கின்ற போது தெரியும், அதாவது லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகள் செத்து கிடக்கும். இது ஒரு நீண்ட நாளான பிரச்சனை. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இன்றைக்கி இந்த வடக்கு கிழக்கு என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நடந்த பிரதேசம். யுத்தத்தின் போது தமிழ் மக்களுடைய உயிர்கள் உடைமைகள் எல்லாமே அழிக்கப்பட்ட பிரதேசம். அதே போன்று கூடுதலான வறுமையில் இருக்கின்றவர்கள், கூடுதலாக கடன் வாங்கி கடனை மீளத்தில் செலுத்த முடியாது தடை செய்து கொண்டவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்தா வேறு எங்கேயும் இல்லை, இங்கே வடக்கில் தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படியாப்பட்ட பிரதேசம் தான் அந்த 30 வருட யுத்தத்துக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததன் பிறகு அவர்கள் மீனவர்கள், அங்கே இருக்கின்ற மக்களுடைய தொகை எடுத்துக்கொண்டால் 125% மீனவர்கள். அப்போ அந்த மீனவர்கள் தாங்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது தான் இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மறித்து வள்ளங்களை சூறையாடி எங்களுடைய வள்ளங்கள் எல்லாத்தையும் நாசம் செய்துவிட்டு இங்கிருந்து மீன்களை கொள்ளையடித்து கொண்டு போகின்ற போது சொல்லி கொண்டு போகிறாங்க, நாங்களும் தொப்புள் கூடி உறவு தாட்டு. இதான் நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, அப்போ அவர்கள் வருவது மீன்களை மாத்திரம் பிடித்து கொண்டு போவதாக இருந்த பரவாயில்ல, எங்களோட கடல் வளத்தையும் நாசமாக்குறாங்க. அப்போ அந்த கடல் வளம்ங்கிறது உங்களுக்கும் எனக்கோ சொந்தமில்லை, நாளைக்கு நாளைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அப்போ அந்த கடல் எல்லையையோ கடல் வளங்களையோ அழிக்கிறதுக்கு நாசமாக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, எனக்கும் உரிமை இல்லை. இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து சரியாக இதை பாதுகாக்கும். அப்போ அந்த நிலைமைக்கு பதிலாக அங்கே இருக்கின்ற ஒரு சில வியாபாரிகள் தங்களோட கூலி ஆட்களை வேலைக்கு அமர்த்தி, அப்போ அந்த கூலி ஆட்களுக்கு டார்கெட் கொடுத்து அவர்கள் சம்பளத்துக்காக மாரடிக்கின்றவர்களாக மாறி அவர்கள் தான் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க, அவர்கள் தான் கைது செய்யப்படுகின்றார்கள், அவர்கள் குடும்பங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதரவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சில தனிநபர்களுடைய தேவைக்காக வேண்டி முழு கடல் வளத்தையும் அளிக்கிறது, பெரிய மீன்பிடி சமூகத்தினுடைய தேவையை நாசமாக்குறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நேர்காணலோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எப்படி இலங்கை அரசியலில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ, தமிழக அரசியலும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சமீபத்தில் தான் நீங்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் எவ்வளோ வரவேற்கிறீங்க? நான் ஒரு உண்மை இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்டனால வேண்டும், உண்மையிலேயே நான் பொதுவாக சொல்கிற ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த அரசியல் மாற்றத்தினுடைய நாயகனாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து விஜயோட அரசியல் பயணம் வேறு, எங்களுடைய பயணம் வேறு. விஜய் அரசியலுக்கு வந்த பாதை வேறு, நாங்கள் வந்த பாதை வேறு. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் 60 வருடத்துக்கு மேலாக எங்களுடைய அரசியல் கட்சியின் இயக்கம் இருக்குது. அதில் நாங்கள் ஆயுத போராட்டம் செய்த கட்சி நாங்கள் 1971ஆம் ஆண்டு. நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த நேரத்துலையும் கூட நாங்கள் இந்த இலங்கையில் அரசாங்கத்திற்கு இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடினோம். அன்றைக்கும் கூட எங்களில் 10,000த்துக்கு அதிகமான தோழர் தோழிகள் செய்யப்பட்டாங்க. பிறகு 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு 70,000த்துக்கு அதிகமான எங்களுடைய சகாக்கள், அதாவது உயிரோடு பேர்னரில் போட்டு கொளுத்தப்பட்டார். சரியா? அப்போ அந்த பாதையை கடந்து வந்தவங்க நாங்கள். அப்போ அந்த அரசியல் செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் இந்த நாட்டை ஒரு நமக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கும். நான் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது அது இந்திய மக்களா, இலங்கை மக்களா, அல்லது பாகிஸ்தான் மக்களான்ற யாருக்குமே நல்லது ஒரு அரசாங்கம் தேவை. நாடு நல்லா வரும், நாட்டில் நல்ல முன்னேற்றங்கள் வரணும், பொருளாதார ரீதியான வளர்ச்சி வரணும், இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை இலக்காக கொண்டு அந்த மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற திசையை நோக்கியதான அரசியல் தான் எங்களுடைய அரசியல். அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்கின்றோம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு கேள்விக்கு வந்தால், விஜய்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தான், விஜயோட படங்கள் நாங்கள் சினிமா படங்கள் நிறைய பார்க்குறது தான். அப்போ நானும் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள். அப்போ ஒரு சில படங்கள் எடுத்துக்கொண்டு அநீதிக்கு எதிரான போராட்டம், கடத்தலுக்கு எதிரான போராட்டம்,
மருந்து மாப்புக்கு எதிரான போராட்டம், அதே போன்று என்ன தனிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டம், அதே போன்று நான் சொல்றேன் அந்த மாதிரி நிறைய ஆமா ஆமா விஷயம். நான் தொடர்ந்து ஒரு படங்கள் அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த 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 வகையான செயற்பாடுகளை முன்னெடுத்த விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில முன்னாள் அரசியல்வாதிகளுடைய மாப்பியாக்கள் இன்றைக்கு நமது கடல் வளத்தை கொள்ளடிக்கிறாங்க. இதான் உண்மை. அப்போ இதை நீங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்கோ, சரியாக ஆய்வு செய்து பாருங்கோ. இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகளாக இருக்கின்ற மக்களோடு கலந்துரையாடி பாருங்கோ. அதே போன்று மீன்பிடித்துறை சம்பந்தமாக நல்ல எக்ஸ்பர்ட்டோட கதைச்சு பாருங்கோ. அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற எக்ஸ்பர்ட்டான ஊடகவியலாளர்களோடு சந்தித்து கதைச்சு பாருங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அந்த வகையில் எடுத்துக்கொண்டா உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்க எதிர்வரும் காலங்களில் விஜய் அவ்வாறான ஒரு தலைவராக மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கின்ற, அதே போன்று அநீதிக்கு எதிராக உண்மையிலே குரல் கொடுக்கின்றவராக இருப்பான்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இங்க இருக்கிற சில எம்பிக்கள் கூட தமிழகம் வரும்போது நேரடியாக அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் பேசணும்லாம் பாக்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் என்னண்டா, எல்லாரும் விஜயாக இல்லாதுதானே, விஜய் தான். ஆமா சரியா? அதே பாணியில் எல்லாரும் அரசியல் செய்ய இயலாது தானே. அது விஜய்க்கே உரிய தனித்துவமான விளையாட்டு வேலை. அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டேன். அப்போ இங்கேருந்து வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதலமைச்சரை முன்னுதாரணமாக கொண்டு அரசியல் செய்யணுமென்று தூய்மையான நோக்கத்தோடு யாராவது வருவாங்கிறத ஓகே. ஆனால் கடந்த காலம் முழுவதும் எங்களுடைய நாட்டை நாசமாக்குவதற்கு, அது பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, நாசம் செய்த கும்பல்கள் வந்து அவர்கிட்ட வந்து தஞ்சம் கோருமாக இருந்தால் நான் சொல்கிறேன் விஜய்க்கு அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். விஜய் புதிய பாதை, புதியதொரு கட்சி, அப்போ புதிய பாதையிலிருந்து புதிய ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என நீங்கள் நம்புகின்றீர்கள். நாங்கள் அப்படி எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கின்ற போது இங்கே இருக்கின்ற ஏன்னா முன்னைய பழைய காலத்து இந்த நாட்டில் பல்வேறு விதமான மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்திய, நாட்டுக்கும் பிரச்சனைக்குரியவர்கள் வந்து இன்றைக்கு உங்களுடைய தஞ்சம் புகுந்தா அதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று நம்ம விஜய் அவர்கிட்ட கேட்கிறோம். ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி தமிழக முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்க, கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அது கலைஞர் ஐயா ஒரே அதான் பிரச்சனைன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் என்ன சொல்றதுன்னு அவர் கடந்து போயிருப்பாரு. 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இப்பயும் கச்சத்தீவு பிரச்சனையா அப்படியே தான் இருக்கு. அதுக்கான தீர்வு கட்சிகள் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் பிரச்சனையை தீர்த்த பாடு இல்லை. கச்சத்தீவு பிரச்சனைக்கு நீங்க என்ன ஒரு முடிவில்லை, ஒரு தீர்மானமாவோ இல்ல இது ஒரு தீர்வா இருக்கும்னு நீங்க சொல்றது என்னங்க? நாங்க வேண்டா தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியான முடிவுகள் எடுக்கலாம். ஆனா அரசியல் பிரச்சனை, ஒரு நாட்டினுடைய தலைவிதி, இலங்கையில் எடுத்துக்கொண்டா 2,20,00,000 மக்களுடைய பிரச்சனை, இந்தியாவை எடுத்துக்கொண்டா கூட 6 கோடிக்கும் அதிகமான தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான முடிவுகளையோ அதே மாதிரியான முன்னுதாரணங்களையோ எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்ல நாங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கிறோம். நாங்கள் சம்பளம் எடுக்கிறது இல்லை, நாங்கள் சொகுசான வெஹிக்கிள் எடுக்கிறது இல்லை. இது நாள் வரைக்கும் அமைச்சர்மார்களுக்கு 2 சம்பளம் கிடைச்சி. ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. இன்னொரு சம்பளம் கிடைச்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. 2 சம்பளம், 2 சம்பளத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே வரும். நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இன்னைக்கு எங்களுக்கு 2 சம்பளம், 1 சம்பளம் போதும். சரி, பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், வேறு எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. அது மாத்திரமில்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பாராளுமன்றத்தில் 5 வருடம் இருந்தால் அவர் சாகு வரைக்கும் அவருக்கு பென்ஷன் இருக்கும். நாங்கள் அந்த பென்ஷன் முறையை இல்லாது செய்யிருக்கோம். ஏன்னு கேட்டால் நாட்டில் மக்கள் பசியில், பட்னியில், துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, விவசாயிகளுக்கு எந்த விதமான காப்புறுதி திட்டம் இல்லாத இருக்கின்ற பொழுது, மீனவர்களுக்கு எந்த விதமான பென்ஷன் ஸ்கீம் இல்லாத போது அரசியல்வாதிக்கு மாத்திரமே, அரசியல்வாதிங்கிறது யாரு? மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்களை தவிர தாங்களுடைய வயிறு வளர்க்குறதுக்கு வர இல்லையே. அதுதான் உண்மையான நோக்கமாக இருக்கணும். அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னட்டா, எங்களுக்கு
அந்த ஸ்கீம் வேண்டாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். எங்களுடைய பிரதமர் இருக்கிறாங்க, பிரதமருக்கு இதற்கு முன்னுக்கு இருந்த பிரதமர்களுக்கு மாதாந்தம் எரிபொருள் செலவு மாத்திரம், பெட்ரோலுக்கான செலவு மாத்திரம் 33 லட்சம் ரூபாய். சரியா? நீ பெட்ரோல் அடித்தாலும் சரி, பயணம் போனாலும் சரி, போகாலும் சரி, உண்டு அக்கௌண்ட்டுக்கு 33 லட்சம் வந்து விழும். சரியா? மாதம். இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் ஹார்னி அமர் சூர்யா அவர்களுக்கு மாதாந்த எரிபொருள் செலவு வந்து 4 லட்சம். காசு எல்லாத்தையும் மிச்சம் 29 லட்சமும் திரைசேரிக்கும். நான் சொல்ல வரேன்டா, நாங்கள் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். அதனால வேண்டி நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் அந்த மேட்டுக்குடிகளுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த, உயர் ஜாதிக்காரர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த, நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த, ஜமீன்தார்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் இன்றைக்கு சாதாரண மனிதர்கள். எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் உங்களை விட வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்தவர், குப்பிலாம்பு வெளிச்சம் சொல்ல, குப்பிலாம்பு வெளிச்சத்தில் படித்தவர். ஓ லெவல் படிக்கின்ற காலத்தில் தனது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சான் பெரிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மொட்டை மாடி விட்டுட்டு, மொட்டை மாடிக்கு லைட் போட்டிருப்பாங்க, அந்த லைட் வெளிச்சத்தில் போய் படிக்கிறார். சரியா? பிறகு ஓ லெவல் ஏ லெவல் படிக்கின்ற காலத்தில் ரயிலில் ஏறி அடைவிக்கிறார் தன்னை டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்படி கஷ்டப்பட்டு படித்து பிறகு கேம்பஸில் வந்து பிறகு அரசியல் செய்து இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜனாதிபதியாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஜனாதிபதிக்கு தெரியும் மக்களுடைய பசி, துன்பம், வேதனை என்னன்னு தெரியும். அப்போ நமக்கு தெரியும் தானே. இப்போ இன்றைக்கி நமக்கிட்ட வருகின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் பசியில் இருந்தவனுக்கு தானே தோழர் பசின்னா என்னன்னு தெரியும். பசியில் பசி இல்லாதவனுக்கு தெரியாது. குளிரில் வாடினவனுக்கு தானே குளிர்னா என்னன்னு தெரியும். நுழம்பு கடி கடிப்பட்டவனுக்கு தானே நுழம்பு கடினா என்னன்னு தெரியும். அப்போ அந்த வகையான அனுபவங்களோடு வந்திருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதனால் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்கள் சொல்கிறோம், அந்த இளைஞர்களுக்கான இளம் சமுதாயத்துக்கான அரசியலை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இதோட இணைஞ்சு கொண்டு, இது உங்களுக்கான உலகம், எங்களுக்கான உலகம் இல்லை. நாங்கள் அடுத்த இதை வந்து நாங்கள் உண்மையிலே இளைஞர்கள் கையில் ஒப்படைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ அது உங்களுக்கான உலகம், அந்த உலகத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு முன்னுக்கு கொண்டு போகிறது தான் நாங்கள். ரொம்ப தெளிவான ஒரு பதிலாக இருந்தது. ஒரு வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கடைசி ஒரு 40 ஆண்டு காலமாக தமிழகம் ஏகப்பட்ட முதல்வர்களை பார்த்துச்சு. ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கலைஞர் ஐயா, ஸ்டாலின் அவர்கள், ஸோ இப்படி நிறைய முதலமைச்சர்கள் பார்த்துச்சு. எந்த ஒரு முதல்வர் ஓரளவுக்கு இலங்கை கூட கொஞ்சம் இணக்கமாக இருந்ததாகவும், ஓகே ஒரு அப்ரோச்சபிளான ஒரு ஈஸியாகவும் இருக்கும் அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம கேட்குறத செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க சார்? இது நாள் வரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர்கள் சரியாக அவர்கள் எல்லாருமே இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தாங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு பார்த்துருக்குறாங்க. இலங்கையில் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததும் கூட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்பு சொல்லணும். இந்திய அரசியல் அதிகாரி, இந்திய மக்கள் அல்ல, நான் சொல்கிறது சரியாக விளங்கி கொள்ளுங்கோ, இந்திய மக்கள் அல்ல, இந்திய அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகள் அல்லது ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் வந்து இலங்கைக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பிணக்கை ஏற்படுத்தியிருக்கு. சரியா? அப்போ அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், இது வரைக்கும் சரியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு, அதெல்லாம் நடத்திருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த பிரச்சனையை அதாவது இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமான யதார்த்தபூர்வமான முறையில் எடுத்தவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், விஜய் சார் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரான்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரி ஓகே சார். அதே போல் எப்படி தமிழகத்தோட அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கச்சத்தீவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், கடற்படை பிரச்சனையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், திரு சீமான் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து நெய்தல் படைன்னு ஒன்று வந்து அமைப்போம், இந்த நெய்தல் படையை அமைச்சு வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான அந்த கடல் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்களே தீர்த்துருவோம், டைரக்டாக நீங்கள் சுடுறியா நானும் சுடுவேன், நீ என்ன பண்ணுறியா நானும் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், சரியா? சீமான் எடுத்துக்கொண்டா உண்மையிலேயே இப்போ அவரோட பேச்சு நானும் கேட்டிருக்கேன், சரியா? ஆனால் அதில் ஒரு யதார்த்தபூர்வமான விடயங்கள் இருக்கணும் தானே. நீங்கள் நெய்தல் படையை உருவாக்கணும், நோ ப்ராப்ளம்.
நெய்தல் படை எதுக்கு இருக்கணும்? நீதியை நிலைநாட்டுவதற்கு. அப்போ இன்னைக்கு நீதிக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது இந்திய தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்கள். நான் சரியாக சொல்கிறேன், எல்லாரும் இல்லை. அப்போ அந்த 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 சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு எதிராக உங்களுடைய நெய்தல் படை சென்று அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் வரவாய்க்கும். சரியா? ஒன்று. அடுத்ததாக இது அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்லை, 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. அப்போ அதனால நம்ம சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், சரியா, யாருமே நமக்கு சொல்லுவோம், இப்போ இன்றைக்கி யாரும் பெரிய நாடுகள் இருக்கலாம், பெரிய மக்கள் இருக்கலாம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சின்ன நாடு தான், சரியா. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு இறமை உள்ள நாடு. ஐக்கிய நாடுகள் சபையில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அதே அதிகாரம் தான் இலங்கைக்கும் இருக்கும், அதே அதிகாரம் தான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இருக்கும், அதே அதிகாரம் தான் மாலத்தீவுக்கும் இருக்கும். யாருக்கும் வித்தியாசம் இல்லை தானே, சரியா. அப்போ அதனால் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் எதுவும் இல்லை. சீமான் எடுத்துக்கொண்டால் நல்ல பேச்சாளர், சரியா. ஆனால் இங்கே இலங்கை மக்கள் கிட்ட அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் எப்படி? இல்லை என்னண்டா, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரை பற்றி அபிப்பிராயங்கள் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே அது மக்களுடைய அபிப்பிராயமாக மாற இல்லை தானே. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் உண்டு, மாற்றத்தை விரும்பிய தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த மாற்றத்தை விரும்பிய மக்கள் உள்ளுக்கு, அந்த இளைஞர்கள் உள்ளுக்கு சீமான் இல்லையே. அதனால நான் யாரையும் கூற சொல்கிறதுக்கு இல்லை, சரியா. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் எதையும் பெருசாக பேசி அலட்டி கொள்வது இல்லை. அதனால சீமானுடைய ஸ்பீச்சை பார்த்து நாங்கள் அலட்டி கொள்றதுக்கான இல்லை, நாங்கள் அரசியல் செய்கிறோம், ராஜேந்திர ரீதியான பிரச்சனை, சரியா. அதனால இதுக்கு சும்மா உணர்ச்சி ரீதியாக மேடையில் பேசலாம். நானும் மேடை பேச்சாள், நானும் மேடையில் பல விதமாக பேசியிருக்கிறேன், சரியா. ஆனால் அது அப்படி இல்லை, யதார்த்தத்துக்கு இறங்கின பிறகு. உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சீமான் அவர்கள் பேசுறது? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். இங்கே இலங்கை மக்களே நிறைய பேர் அவருக்கு ரொம்ப க்ளோஸா சப்போர்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் இவர் பேசுறது எங்களுக்கு சுத்தமா பொய்ன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ரொம்ப எதிர்மறை கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், அவருக்கு அகெயின்ஸ்டா சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவரா, ஒரு கேபினெட் மினிஸ்டரா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா அவர் பேசுறது நீங்க சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற விஷயம், இங்க இருந்த தலைவர்களை பத்தின ஒரு விஷயம். அதுதான் நான் நினைக்கிறேன், விரலுக்கு தகுந்த மாதிரி தானே வீங்கணும். நான் நினைக்கிறேன் சீமானுக்கு தெரியும் தண்டை விரலுடைய வீக்கம் இவ்வளவுதான். அதனால அவருக்கு தெரியும், நான் எவ்வளவு தான் பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைய பெருசாக நினைத்து எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறதில்லன்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் இப்படி சொல்கிறேன், சீமானவர்கள் அதாவது இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனையை, சரியா, கச்சத்தீவோ அல்லது மீனவர்களோட பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அவர் மூலாதாரமாக கொண்டு இருக்கிறது இலங்கையில் முன்னர் போராளியாக இருந்து 2009ஆம் ஆண்டு இறந்து போன 17 வருடத்துக்கு பிறகு இன்னமும் 89,000 அதிகமான விதவைகள் இருக்கின்ற நாடு. யுத்தத்தால் 28,000 அதிகமான சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக இருக்கின்ற நாடு இது. 8,000 அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து யாருமற்ற அனாதரவான நிலைமையில் இருக்கின்ற நாடு இது. 140% இன்னமும் கூட கொட்டில்களில் வாழுகின்ற நாடு இது. வடக்குல தமிழர்கள் 160% ஏதோ முறைசாரா விதத்தில் கடன்காரர்களாக இருக்கின்ற வடக்கு மாகாண தமிழர்கள். கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கான்னு கேட்டால் வடக்கு. நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, சீமானுக்கு நீங்க உண்மையிலேயே தமிழ் மக்களை நேசிப்பீர்களாக இருந்தா இந்த பிரச்சனைகளை, இதான் மக்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, இவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் எதாவது செய்ய முடியுமா இருந்தால் அதை செய்யுங்க. மீண்டும் இலங்கையில் பிரிவினவாத போராட்டம் உருவாக போகுது. மீண்டும் இலங்கையில் தமிழர் சிங்களவர்களிடையே முரண்பாடு ஏற்பட போகிறது இல்லை. மீண்டும் இந்த நாட்டில் இனவாதம் ஏற்பட போகிறது இல்லை. மீண்டும் இந்த நாட்டில் மதவாதம் ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னாட்டா அதுக்கெல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம். முற்றுப்புள்ளி வைத்து
முழு நாட்டு மக்களும், முழு நாட்டில் இருக்க தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேர்கர் எல்லா மக்களும் சேர்ந்து இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய அரசாங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ எங்களுடைய கடப்பாடு தான், நான் கேட்ட விருதும் இல்லை, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய அபிலாசைகளை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களாக, அவர்களுக்கு அன்பு செலுத்துகின்றவர்களாக இருக்கணும். நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அப்போ அதனால வேண்டி தயவு செய்து நாங்கள் சீமான் மாத்திரமில்லை, சீமான் போன்றவர்களுக்கு அந்த வகையான இனமுறுகள், இன முரண்பாடுகள் ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை தயவு செய்து விதைக்காதீங்க. இன்னைக்கு இலங்கைன்ற நிலைமை வேறு, இலங்கைன்ற தமிழ் மக்களுடைய நிலைமைகளும் வேறு. சார், இப்போ நீங்கள் சீமான் அவர்களை பற்றி பேசுனீங்க, நிறைய சொன்னீங்க. இப்போ ஃபிஷரி மினிஸ்டராக வர நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இங்கே ஸ்ரீலங்காவில் ஆமக்கறிலாம் கிடைக்குமா? முதல்ல அது வந்து அலௌடா? இலங்கையில் இல்லை, ஆமக்கறி காணான்னு அலௌடு இல்லை, மற்றதுக்கெல்லாம் அலௌடு இருக்குது. மீனவர்களே கூட ஆமைகள் பிடிச்சா திரும்ப கடலில் தான் போட்டாகும், சட்டப்படி போட்டாகும். சட்டவிரோதமாக நடக்கின்ற சம்பவங்கள் இல்லாமல் இல்லை. சரியா? இருந்தாலும் சட்டப்படி என்னண்டா இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கடல் பண்டி இருக்குதான், கடல் பண்டி ஒன்று தமிழ்நாட்டு கரையில் இருந்து போச்சு. பிறகு இது சொன்னாங்க, இது இலங்கையிலிருந்து தான் போன ஒரு இது தான் இறந்து போச்சுன்னு சொல்லி யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக அமெரிக்காவுக்கு அனுப்புகின்ற நண்டுகள் இலங்கையிலிருந்து எக்ஸ்போர்ட் தடை செய்யப்பட்டுச்சு. பிறகு தடையை நாங்கள் பேசி நீக்கி கொண்டோம். 14 அதாவது ஒரு சில உயிரினங்கள் இருக்குது, உயிர்வாழ். அப்போ அந்த உயிரினங்களுக்கு எதிராக இம்சைகள் செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் இருக்குது. அதே சட்டங்கள் எங்கள் நாட்டிலையும் இருக்குது. சரி, அப்போ அதை வேண்டி நாங்கள் விஷேடமாக அந்த மாதிரியான மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிர்வாழ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கே தவிர அவர்களை அழிக்கக்கூடாதுன்னு தான் நாங்களும் பார்க்குறோம். இருந்த போதும் கூட இதுகளுக்கெல்லாம் அப்பால் சட்டவிரோதமாக ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுது. இருந்த போதும் சட்டவிரோதமாக நடைபெற்ற சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அவர்கள் கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஓகே ஓகே. ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை சமீபத்தில் அப்படி விஷயங்கள் இல்லை. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய நன்றி நவீன். அதே போன்று நானும் சொல்லிக்கொள்கிறேன். கட்ட முதலாவது இந்திய மக்களுக்கும், இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று கலாட்டா உங்களுடைய சேனல் மிகவும் ஆரோக்கியமானது. அது மேலும் வளர்வதற்கு எனது ஆதரவு இருக்குன்னு நான் சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்றேன். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cybersecurity, MBA and more.